ஒரு வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சு போட்டியாளர்கள் மீண்டும் அந்த களத்துக்கு வரதே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படும். அதுலேயே இந்த முறை ஸ்மால் பாஸ் பெரிய பாஸ்னு ஒரு பிரச்சனை வேறு இருக்கு இல்லையா. ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. இப்போ என்ன அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு போட்டி போடுறாங்க. இதுதான் நண்பர்களே வாழ்க்கை. சில நேரங்களில் நமக்கு சில இடங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம். பட் அதுவே ஒரு சொர்க்கமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் நிகழ்வு. சின்ன பிக் பாஸுக்கு வீட்டுக்கு யார் போகிறேன்னா நான் போகிறேன் நீ போகிறேன்னு முட்டி அடிச்சுன்னு போகிறாங்கய்யா. சரி, யாரெல்லாம் போனது? அர்ச்சனா, மாயா, பூர்ணிமா 3 பேரும் ஒரே இடத்துல. ஐயோ கிரிஞ்சி ஃபேக்ட்ரி ஆச்சே. என்ன நடக்க போதோ. இங்கே பார்த்தீங்கன்னா நிக்சனு, அதுக்கப்புறம் தினேஷு, விஜய். இதில் தினேஷும் விஜய் அமைதியாக இருப்பாங்க. நிக்சனு இங்கே போய் கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான் அங்கே நடக்க போகுது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஒன்று வைக்கிறார் பிக் பாஸ். இதெல்லாம் நமக்கு எப்போதுமே எபிசோட்லேயே காட்ட மாட்டாங்க. இதெல்லாம் எபிசோடில் காட்டுறாங்கன்னா எபிசோட் 24/7 எந்த அளவு போயிட்டு இருந்திருக்குன்னு பாருங்கள். என்ன மார்னிங் ஆக்டிவிட்டி? இவங்க ஃபைனலுக்கு போகவே கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அதுதான் மார்னிங் ஆக்டிவிட்டி. நிக்சன் என்ன சொல்கிறாருன்னா விச்சுமா, அதாவது இதுக்கப்புறம் இந்த கேம் பயங்கர மென்டல் பவருக்கும் உடல் பவருக்கும் பயங்கரமாக நடக்கும். ஆமாம், நாங்களும் 11 வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராஜா. அந்த மாதிரி ஒன்று நடந்ததா நாங்கள் கண்டு கொட்டவே இல்லையே. அப்படி மென்டலுக்கான ஒரு நிகழ்வு நடந்தது. ஆரியமாலா அதில் ஜெயிச்சவங்கடா விச்சு. நீ தப்பா இட போடுறடா தம்பி. நிக்சன் விக்ரம் போறாரு. நான் அர்ச்சனாவை தான் சொல்லுவேன், அந்த புள்ள வீட்டுக்கு போறேன்னுக்குது. நான்லாம் போவே மாட்டேன், அடிச்சு துரத்துல கூட போவே மாட்டேன். அதனால நான் இருக்கிறேன், அர்ச்சனாவை அனுப்பிச்சி விட்ருங்க அப்படிங்குது. விஷ்ணு நான் சொல்லணும், ஹானஸ்டாக சொல்லணும்னா ரவீனாவை தான் சொல்லுவேன். ஏன்னா அது சின்ன புள்ள மாதிரி கிறுக்குன்னு இருக்கு, பட் கேம் இல்லையா அதுக்கிட்ட அப்படிங்கிறாரு. அர்ச்சனா இங்கே சொல்லிட்டாங்க, இவன் ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தில் இயக்கிட்டு இருக்கிறவன் இந்த காக்ரோச் விக்ரம். அவன் போயிட்டோம், அவன் போகவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விக்ரம் வராரு, திரும்பி விக்ரம் வருவார், விஜய் வராரு, ரவீனா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இவங்கெல்லாம் சொல்கிறது பெருசு இல்லை. தினேஷுக்கு பயங்கர கோபம் போல இருக்கு விச்சு மேலே, விச்சுக்கு பயங்கர கோபம் போல இருக்கு தினேஷுக்கு. தூக்கடா கண்டென்ட்டை, இவங்க 2 பேரும் சண்டை போடுங்க அப்படின்னா திரும்பியும் அந்த சக்கரை பிரச்சனையா. டேய், இன்னும் எத்தனை நாள்டா போடுவீங்க அந்த சக்கரை பிரச்சனைய? எங்களால் முடியலடா சாமி, எங்களால் சத்தியமாக முடியல. அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸை தொடங்குறாருங்க பிக் பாஸ். யாரப்பா வீட்டை விட்டு அணைச்சி விட்றது முடிவு பண்ணி சொல்லுங்கள் எனக்கு அப்படின்ன உடனே மாயாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரவீனாவை தூக்கணுங்க. மாயாக்கா சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்னதுக்கு பின் மாறாமல் வருவாங்க. யார்? என்னடா இது, நிக்சன் வருவார், விச்சு வருவாங்க. விச்சு எல்லாம் விஷ்ணுலாம் போடுறாங்க, விக்ரம தான். நிறைய பேர் விக்ரம போடுறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, விக்ரம சொன்னவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். என்னங்க காக்ரோச்சின்னு சொல்கிறாங்க, கேவலப்படுத்தியிருக்காங்க மாயா. அதை கூட அவன் கேட்குறதுக்கு துப்பு இல்லை. இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் தொடரக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு ரீசனை வைக்கிறாங்க. நல்ல ரீசனாக இருக்கு. அதுக்கப்புறம் ரவீனாவுக்கு என்ன ரீசன் வைக்கிறாங்கன்னா, இந்த புள்ள தனக்காக கேம் ஆடாது போல இருக்கு, மணிக்காக கேம் ஆடும் போல இருக்கு. ஐயோ இதெல்லாம் ஆபத்தியா? நான் மீண்டும் தான் தெரியாத கேட்குறேன், ரவீனாலாம் என்னைக்கு கேம் ஆடிச்சு? மணி தான் என்னைக்கு கேம் ஆடினார்? இப்போ தான் ஆடுறார். 2 வாரமாக தான் மணி ஷைன் ஆகி கொண்டு வரும் அந்த காட்சிகளை பார்க்குறோம். எனிவே அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பாங்க ஏதோ இது. ஆனால் அவங்க யாருக்கும் தொந்தரவு பண்ணதில்லை. இந்த 5000 கொடுத்தது தான் பெரிய பிரச்சனையாக வீட்டு ஃபுல்லாக வெடிச்சிருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் விச்சுமாவுக்கு ஒரு 3 ஓட்டு கிடைக்கிது. மாயா, பூர்ணிமா, தினேஷ் 3 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க கூட அந்த அம்மா 50 வயசுன்னு சொல்லுது, கோச்சிக்குதுப்பா டக்குன்னு. இது சரி வரலையே, எங்களுக்கு எங்கள் நட்பையே பிரிக்க பார்க்குதுப்பா அந்த அம்மா. இன்னும் மாயா பூர்ணிமாண்ணா அந்த அம்மா சொல்கிறாங்க பூர்ணிமாட்ட, நான் உங்களை ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ஒன்றா போனீங்கன்னா கெட்ட பேர் வாங்கிடுவீங்கடா. நீங்கள் பண்ணுற சிலுமிஷங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சிடும். நீங்கள் வெளியில் இருந்தால் தான்டா கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வரும். அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த அம்மா சொன்னேன், அது புரியலையா உனக்கு அப்படின்னு ஒன்று பூர்ணிமா கோவம் வந்துச்சு. ஏன் நல்லதுக்குலாம் நீங்கள் சொல்லக்கூடாது? யார் நீங்கள் நல்லதுக்கு சொல்கிறதுக்கு? நானும் மாயாவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னங்க பண்ணிவிடுவோம்? சில் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம், அவ்வளோதானே தவிர்த்து வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம். சில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து போட்டதுலேருந்து அவங்க பெட்ரூம் அந்த பெட்டில் உரையாடிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றும் தப்பாலாம் ஒன்றும் இல்லை. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நடுவில் நிக்சன் பூந்துடுறான், வாங்கோ உங்கள் கதையில் நானும் இணையிறேன் அப்படின்ட்டு. நிக்சனுக்கு கடும் பொறாமை.
இந்த பூர்ணிமா யார் காஸ்டியூம் டிசைனர், நல்ல ட்ரெஸ் அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் அந்த புள்ள பாவம் கஷ்டப்பட்டு ஒரு பேண்ட்டை பச்சை கலர் பேண்ட்டை போட்டு பார்க்கவே எங்களுக்குலாம் கஷ்டமாக இருந்தது. நல்ல ஒரு டிசைனில் நல்ல ஒரு ட்ரெஸ் அனுப்பிச்சி விடுங்க. காலையில் கையில் கட்டிட்டு நிற்குது அந்தம்மா, கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸ்பான்சர்ஸ்லாம் யாரும் இல்லையா? பண்ணி விடுங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க. இவன் நிக்சனுக்கு இந்த எப்படியாவது நமக்கு இந்த அக்கா வந்து டெய்லி தூங்க போகும்போது ஒரு ஹக்கு கொடுக்குறாங்க, நல்லா கம்பெனி கொடுத்து பேசுகிறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த விஷ்ணு வேற அடிக்கடி வந்து இங்கே நிற்கிறானே, அவனுக்கு எப்படியாவது தட்டி உண்ணுமே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி, அந்த அண்ணனுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம்க்கா, அது வந்து பாச கொடுமை பண்ணுவான் கொஞ்சம் அப்படி நீங்கள் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறான். அவனுக்கும் பொறாமையாக அடுத்தது மாயாவுக்கு, ஆமாம்மா அவன் வந்து உன்னை பாசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு உன்னை அட்வைஸ் பண்ணி உன்னை வில்லியாக காட்டிடுவான், அதனால் அவங்ககிட்டலாம் ஒதுங்கி இரு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு என்ன எபிசோடில் நடந்தது? வேறு என்ன, ரவீனாக்கா 2 முறை வந்து சர்க்குலர் படித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த விக்ரம் பற்றி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விக்ரம் மேலே எல்லாரும் செம காட்டில் இருக்காங்க போல இருக்க. மக்களும் அந்த லாஸ்ட் வீக்கு 2 பிரச்சனை தான் விக்ரம் மேலே. ஒன்று இந்த இன்னர் வேறு எடுத்து காட்டினா நீ என்ன பண்ணுவேன்னா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னது. இன்னொன்று இந்த காக்ரோச் விஷயத்தில் பேசியிருக்கும். கமல்ஜியே சப்போர்ட்டாக பேசும்போது எதுக்கு என்ன காக்ரோச்செல்லாம் சொல்லிங்க, நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படி ஒரு கெத்தாக பேசியிருந்தா ஒரு வேளை வாக்குகள் குவிந்திருக்கும். எனவே என்ன பண்ணுறது, வீதி வழியது. நீ எவ்வளோ நாள் தாங்க திறமை இல்லாத பையன் போயிட்டுருக்காரு. திறமை இருக்குங்க, சில பல திறமைகளும் இருக்குது, ஆனால் தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஏன்னா மாயாவின் ஷேடோவில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறனால தெரியல போல இருக்குது. அதுக்கப்புறம் மாயாவை செந்தமிழ் பேச சொல்லிட்டாங்க. 24/7 பார்த்தா மாயாவை தவிர்த்து மற்றவங்கெல்லாம் செந்தமிழில் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் விம் பார் டோமக்ஸு இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்துச்சுங்க. ஆனால் இதெல்லாம் பெருசாக காட்டவே இல்லை எபிசோடில். ஆனால் விம்மு இவ்வளோ ஃபுட்டேஜ் காட்டுறாங்கன்னா ஒன்றுமே நடக்கலை போல இருக்குது பிக் பாஸில். சரி, விம்மு 3 டீம் பிரிஞ்சிருக்கிறாங்க. விம் ரெபல்ஸ், விம் டேஷஸ், விம் சுல்தான்ஸ். சுல்தான் அணியில் பூர்ணிமா, விஷ்ணு அண்டு நிக்சன் இடம்பெறாங்க. விம் ரெபல்ஸில் அர்ச்சனா, தினேஷ், மாயா, விஜய் இடம்பெறாங்க. டேஷஸில் ரவீனா, விச்சுமா, விக்ரம், மணிச்சந்திராலாம் இடம்பெறாங்க. இப்போ கேம்பெயின் பண்ணுறாங்க, எங்கள் அணிக்கு நீங்கள் வாக்குகள் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் தலைவி அர்ச்சனா இருக்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க மாயா. அர்ச்சனா புரிஞ்சிக்கம்மா, இந்த அம்மா கொஞ்சம் அப்படியே ஏற்றி விடும், அதில் மயங்கின போட்டு அமுக்கி விட்ரும், நீ கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கக்கூடிய ஆள் தான். அங்கே வந்து சொதப்புறானுங்க. விஷ்ணு வந்து ஒரு கேம்பெயின் பண்ணி இதை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும்னு வெறி கொண்டு ஆடுறாரு வேங்கை போல். அவன் நிக்சன் என்னடான்னா அவங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு அவன் வைத்தறிச்சப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே வனிதாக்கா ரிவ்யூங்கிற பேரில் அது வைத்தறிச்சப்பட்டு கிடக்குது. கேட்டால் பிஆர் ஆர்ஆர்னு உருட்டிகிட்டு இருக்கானுங்க. இதில் வந்து கமெண்ட் போடுறவன் தான் எனக்கு தெரிஞ்சு பிஆர்ஆர் இருப்பான்னு நினைக்கிறேன். பிஆர்னா என்னன்னா, சரி பல கோடி பேர் பிஆராக இருந்தது எல்லாருக்கும் அந்த அம்மாக்கா அன்பால் எனக்கு குட்டையா, அது அப்படியே பிஆர்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன அக்கா, அந்த அக்கா என்ன வனிதா அக்கா பொறாமையில் பொங்கிட்டு அது சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே மாயாவுக்கு ஒரே பொறாமை, பூர்ணிமாவுக்கு நல்ல காஸ்டியூம் கொடுக்கணும், அதுதான், வேறு என்ன. அடுத்த ஃபேமிலி ரவுண்டு வரப்போகுதுன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. அவர் சொல்கிறார், விஜய் சொல்கிறாரு, இது என்னங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைய எபிசோடில் பெரிய சுவாரஸ்யங்களும் இல்லை, காமெடிகளும் இல்லை, சண்டைகளும் இல்லை, சமூகமாக போச்சு.